இன்னைக்கு என் ஹஸ்பண்ட்க்கு என்னன்னே தெரியல, காலையில இருந்து ஃபோன் பண்ணி எப்ப வீட்டுக்கு வரேன்னு கேட்டுட்டே இருந்தாங்க. என்னடா இன்னைக்கு நம்ம மேல இவ்வளோ அக்கறைன்னு பார்த்தா, நான் கூட என்னையும் பாப்பாவையும் ஒரு நாள் கூட பிரிஞ்சிருக்க முடியலன்ற பாசத்துல கூப்பிடுறாங்களேன்னு நினைச்சேன். கடைசியில பார்த்தா பலாப்பழம் வாங்கி வச்சிருக்கோம்ல, அதை கட் பண்ணி சாப்பிடாம அப்படியே இருக்கு. எனக்கு சாப்பிடலாம் போல ஆசையா இருக்கு, சீக்கிரம் கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்றாங்க. மொக்கையா போச்சுங்க எனக்கு. ஆனால் நான் மொக்க வாங்கிட்டேன்றதை விட இன்னைக்கு என் ஹஸ்பண்ட் அதை விட மொக்க வாங்கிட்டாங்க. பலாப்பழம் சாப்பிடணும்னு ரொம்ப ஆர்வத்தில் இருந்தாங்க. ஆனால் அப்படியே உடச்சி பார்த்தோன்னா அப்படியே எல்லாமே கெட்டு போச்சு. ஆனால் உண்மையாகவே ரொம்ப வருத்தமாக இருந்தது. இவ்வளோ தூரம் அங்கேருந்து வாங்கிட்டு வந்து இப்படி ஏமாத்திட்டாங்களேன்னு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நீங்கள் இனிமேல் பலாப்பழம் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் பார்த்து வாங்குங்க, எங்களை மாதிரி ஏமாந்துடாதீங்க. அப்படியே எல்லா பலாப்பழத்தையுமே மாட்டுக்கு கொடுத்துட்டு மாட்டு சாணம் போட்டு வச்சிருக்க இடத்த எல்லாமே இன்னைக்கு கிளீன் பண்ணாங்க. கொஞ்சம் மாட்டு சாணத்தை பேக்ல போட்டு எடுத்துக்கிட்டேன், செடிக்காகும் அப்படின்னு. நானும் பாப்பாவும் அப்படியே கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பை.